ஒரு லேப் அசிஸ்டன்ட்லேருந்து ஒரு சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி எஸ்ஐன்னு சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அந்த ஒரு காரணத்துக்காக தான் அடுத்த எஸ்ஐக்குள்ள உள்ள போனோம் அப்படின்ற ஒரு வெறி. இப்போ இங்கே வந்திருக்கீங்க பார்த்தீங்களா, அதே ஃபர்ஸ்ட் சக்ஸஸ். அதே மாதிரி இந்த யூனிஃபார்ம்ன்றது ஒரு வரப்பிரசாதம்ப்பா, எல்லாருமே கிடச்சிடாது. லாஸ்ட் சான்ஸ் இதில் நம்ம பெஸ்ட்டை கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெயின் பண்ணுங்க. டூ 2021 நம்மளுடைய மாணவன் இந்த கிரவுண்டில் சரிங்களா, நீங்கள் பண்ணுற கிரவுண்டில் வந்து ட்ரைனிங் எடுத்து ஒரு ஸ்கூலில் வந்து ஒரு லேப் அசிஸ்டண்டாக இருந்து சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் தமிழ்நாடுக்கு வந்து சர்வே பண்ண நம்மளுடைய மாணவன் திரு சரவணன், திருவண்ணாமலை மாவட்டம். வெல்கம் டு ஸ்டார் போலீஸ் அகாடமி. நல்லா இருக்குல்ல? ஒரு லேப் அசிஸ்டன்ட்லேருந்து ஒரு சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி எஸ்ஐன்னு சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் பண்ண கிரவுண்டு தான் அது. நீங்கள் பண்ண கிரவுண்டில் தான் அவர் ட்ரைனிங் எடுத்தார். ட்ரைனிங் எடுத்து இப்போ வந்து உங்கள் முன்னாடி வந்து ஒரு மாணவனாக இருந்து இப்போ வந்து ஒரு கெஸ்ட்டாக வந்திருக்காரு. ஸோ இந்த கிரவுண்டில் வந்து நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு. இவங்க பேட்ச் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய சொல்லாங்க. ஆல்மோஸ்ட் 16 மெம்பர்ஸ் வந்து இவங்க பேட்ச்சில் வந்து சப் இன்ஸ்பெக்டராக போயிருக்காங்க. ஹார்ட் ஒர்க் பண்ணாங்க. முன்னாடி இவங்களுக்கு சொன்னது இப்போ தான் நீங்கள் வந்துருக்கீங்க. அது 16 மெம்பர்ஸ் பார்த்தோன்னா இங்கே தான் சாப்பிடுவாங்க, இங்கே தான் தூங்குவாங்க. திருப்பி 4 o'clock எழுந்துச்சு என்ன பண்ணுவாங்க, கிரவுண்டுக்கு ரெடி ஆகிடுவாங்க. கொரோனா பேட்ச்சில் வந்தாங்க, திருப்பி கொரோனா ஆயிடுச்சு, திருப்பி லீவ் விட்டாங்க, திருப்பி ரெக்கவரி ஆச்சு, திருப்பி பார்த்தா ஃபிசிக்கல் ஸ்டார்ட் பண்ணாங்க. அந்த பேஸில் தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஹார்ட் ஒர்க் இவ்வளோலாம் சொல்ல முடியாது. திருப்பி நான் சொல்கிறேன், இவங்க பண்ண பேட்ச் அளவுக்கு அடுத்த பேட்ச் பண்ணுவாங்கன்னு பாரு, திருப்பி அடுத்த பேட்ச் பண்ணுவான்னு பாரு, அந்த அளவுக்கு பண்ணல. ஏன்னா அந்த அளவுக்கு ட்ரைனிங் போனது நிறைய விஷயம் பண்ணாங்க. இப்போ நான் சொல்லதை விட அவர் சொன்னால் கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். ஷேர் எ ஃபியூ வேர்ட்ஸ் சரவணன். தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம்ப்பா. சார் சொன்ன மாதிரி ஒரு ஃபிசிக்கலுக்காக தான் ட்ரைனிங் இங்கே வந்தேன், புரியுதுங்களா? இப்போ சார் ஒரு வார்த்தை ஃபஸ்ட்டு சொன்னார், லேப் அசிஸ்டண்ட்டாக இருந்து அப்புறமேட்டு எஸ்ஐக்காக ட்ரை பண்ணேன். அப்படி ஒரு பார்க்கும்போது அப்படி தெரியும். ஆனால் சாருக்கு ஃபுல் ஸ்டோரி இல்லைன்னா சார் 16 பேட்ச் சார் அதே பேட்சில் நானும் எழுதி 16 பேட்சில் கிளியர் பண்ணிட்டு உள்ளே போனேன். ஃபிசிக்கலில் ஒரு ஸ்டார் தான் எடுத்தேன். ஒரு ஸ்டார் எடுத்து எனக்கு ஓவராலில் வராமல் போயிடுச்சு, இன்டர்வியூ போக முடியல. அந்த ஒரு காரணத்துக்காக தான் அடுத்த எஸ்ஐக்குள்ள உள்ளே போனோம் அப்படின்ற ஒரு வெறி. அப்படி இருக்க போத அப்படியே போச்சு. அடுத்து அந்த அந்த ரெக்ரூட் முடியும் போது லேப் அசிஸ்டன்ட் ஒன்று வந்திருக்கு, உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. அது ஃபஸ்ட் டைம் அப்போ தான் கவர்மெண்ட்டில் லேப் அசிஸ்டன்ட் ஒன்று எடுக்கிறாங்க ஸ்கூலுக்குலாம். அது வரைக்கும் அவங்க அந்த நைட் வாட்ச்மேன் இருக்கவங்க, இந்த ரெக்கார்ட் கிளர்க் இருக்கவங்க, அவங்கள லேப் அசிஸ்டண்ட்டாக போட்டு படிச்சிருந்தா அவங்களுக்கு வேலை கொடுப்பாங்க. அது மாதிரி கிளியர் பண்ணி உள்ளே போயிட்டேன். உள்ளே போயிட்டு இருந்தப்போ அப்புறம் ஒரு 3 years அந்த டைம் கேப் தான் நம்ம பார்க்கணும் எப்பவுமே. 3 வருஷம் ஓடி போச்சு. அடுத்த எஸ்ஐ நம்ம போனோம் அப்படின்னும் போது 3 வருஷம் ஓடி போச்சு. 3 வருஷம் ஓடி போய் 19 தான் ரெக்ரூட்மெண்ட் விட்றாங்க. 19 விடுறாங்க. விட்டு அதில் எக்ஸாம் எழுதுறோம், நல்லா மார்க் வந்துருச்சு. சரி, ரிட்டர்னில் மார்க் வந்துருச்சு. அடுத்து ஃபிசிக்கலில் போன வாட்டி விட்ட மாதிரி விட்டா போயிடும். அப்போது நம்ம வந்து அந்த ஒரு காரணத்துக்காக நம்ம அகாடமி தேடுறோம். நான் தேட பார்த்து அப்புறம் இங்கே வந்து ஜாயின் பண்ணுறேன். ஜாயின் பண்ண வரை நல்லா போகுது. போயிட்டே இருக்கும்போது ஒரு 2 weeks நினைக்கிறேன். 2 weeksலேயே திருப்பி கொரோனா லாக்டவுன் அறிவிக்கிறாங்க. மோடி அறிவிக்கிறாரு. அறிவித்தோடனே எல்லாம் கிளம்பி போயிடுறோம். திருப்பி அந்த லாக்டவுன்லேயும் நம்ம அந்த இது விடக்கூடாது. அப்படியே பண்ணிகிட்டே இருக்கோம். அப்படியே லைட்டாக பண்ணுறோம். வீட்டால் நமக்கு கிடைக்கிற டைம்லாம் வாக்கிங்லாம் போகிறோம். அப்புறம் வந்துடுறோம். அந்த திருப்பியும் ஓப்பன் பண்ணுவோம், திருப்பி வரோம். ஸோ நமக்கு இங்கே என்ன கிடைக்குது அதுன்றா முக்கியம். இங்கே வந்து நீங்கள் தனியாக இப்போ இங்கே வந்திருக்கீங்க பார்த்தீங்களா, அதே ஃபஸ்ட்டு சக்ஸஸ். அதாவது ஒரு அகாடமின்னு ஒன்று தேடி வரீங்க பாரு, அதே ஃபஸ்ட் சக்ஸஸ். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு காம்படிஷன்ற ஒன்று புரியும். சும்மா நம்மளே தனியாக ப்ராக்டிஸ் பண்ணோம்னா அந்த காம்படிஷன் ஸ்பிரிட்டு கிடைக்காது உனக்கு. இங்கே காம்படிஷன் ஸ்பிரிட்டு எங்களுக்கு கிடச்சிது. அப்போ இருந்தவங்களாம் எனக்கு முன்னாடி வந்து பண்ணிட்டு போயிட்டாங்க. அவங்க எல்லாத்தையும் டபுள் ஸ்டார் அடிப்பாங்க. பார்க்கும்போது எனக்கு என்ன தோணும், நம்மளும் டபுள் ஸ்டார் அடிக்கணும் அப்படின்ற ஒரு இது வரணும். நமக்குள்ளே ஒரு என்கரேஜ்மெண்ட், நமக்கு செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் வரணும், செல்ஃப் என்கரேஜ்மெண்ட் வரணும். அதை விட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணணும், டவுன் ஆகக்கூடாது. அவங்கள பார்த்து கண்டிப்பாக நீங்கள் போகும்போது நீங்களே டபுள் ஸ்டார் அடிப்பீங்க, புரியுதா? அப்போ அந்த பெயினை அக்செப்ட் பண்ணுங்கள். எவ்வளோ நமக்கு ட்ரைனிங் கொடுக்குறாங்களோ அவ்வளோ நம்ம என்ன பண்ணுவோம், ஸ்ட்ரென்த்தன் ஆகிறோன்னு அர்த்தம், சரிங்களா? அதெல்லாம் அக்செப்ட் பண்ணி வேலை செய்யுங்க. இந்த அக்செப்டன்ஸ் தான் உங்களை போலீஸுக்கு உள்ளே போயிட்டீங்கன்னா, போலீஸாக இருந்தாலும் சரி, எஸ்ஐயாக இருந்தாலும் சரி, டில் டிஎஸ்பி வரைக்குமே என்ன தேவைன்னா என்டூரன்ஸ் தேவை. என்டூரன்ஸ்னால் ஒரு இடத்துல நமக்கு 10 மணி தான் டியூட்டி இருக்கும், 4 மணிலாம் போட்டு நிற்க வைப்பான். இதுதான் போலீஸ், புரிஞ்சுங்களா? காவல் பணி என்பது என்னன்னா காத்திருக்கும் பணி தான். நான் உள்ளே போய் புரிஞ்சுக்கிருந்து, காவல் பணினா காத்திருக்கும் பணி. நீ போயிடுவேன், போயிட்டு 4 மணிலாம் போடுவான். நீ ஏன்லாம் கொஸ்டின் பண்ண முடியாது சுப்பீரியர் ஆஃபீஸர்கிட்ட. அவன் போகிறதுக்கு காரணம் அந்த இடத்துல நம்ம போலீஸ் யூனிஃபார்ம் பார்த்துட்டா வேறு எவனும் சேர மாட்டான், எதுவும் பண்ண மாட்டான்றது தான். அதே மாதிரி இந்த யூனிஃபார்ம்ன்றது ஒரு வரப்பிரசாதம்ப்பா, எல்லாருமே கிடச்சிடாது. என் கூட வந்து ப்ராக்டிஸ் பண்ணுவேன், என்ன நிறைய மார்க் எடுத்துருந்தான். கடைசியாக போகும்போது டேர் ஆகி போச்சு, மசில் போய் லாங் ஜம்ப் பண்ண முடியல, டிஸ்குவாலிஃபை ஆகிட்டான். பிரகாஷ்ன்ற ஒரு கேண்டிடேட் என் கூட இங்கே பண்ண கூடூர்லேருந்து வந்து பண்ணவர், டேர் ஆகி போச்சு. ஸோ உடம்பு முக்கியம். உடம்பை பார்த்துட்டு கான்சன்ட்ரேஷனாக நீங்கள் ஒர்க் அவுட்லாம் பண்ணுங்கள். கண்டிப்பாக
சக்ஸஸ் எல்லாருக்குமே இப்போ இவ்வளோ பேர் இருக்கும், இவ்வளோ பேர் செலக்ட் ஆயிருமான்னு நினைக்கவே கூடாது. எப்பவுமே நெகட்டிவ் தாட்ஸ்குள்ளே போகக்கூடாதீங்க. இப்போ ஒன்லி பாசிட்டிவ் தாட்ஸ். நமக்கு தேவை 3 ஈவெண்ட்லேயும் டபுள் ஸ்டாரு, 8 மார்க்ஸ், அவ்வளோதான். உன்னுடைய பெஸ்ட்டை கொடு, அவுட்புட்டு பெஸ்ட்டாக கிடைக்கும் கண்டிப்பாக. அவுட்புட் நம்ம கையில் இல்லை, கரெக்டா? ஆனால் இன்புட் யார்கிட்ட இருக்கு? நம்ம கையில் இருக்குது. ஸோ அந்த இன்புட்டுக்காக தான் நம்ம வேலை செய்யணும். கண்டி அவுட்புட்டு இன்புட் வச்சு தானே வரும். புரியுதா உங்களுக்கு? நம்ம இவ்வளோ மார்க்கில் இருக்கோம், இவ்வளோ ரேங்க்கில் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கவே கூடாது. புரியுதா? அதெல்லாம் யோசிக்காதீங்க. நம்மளோட பெஸ்ட்டு என்ன, நம்மளோட இங்கே வந்ததுக்கு காரணம் என்ன? ஃபிசிக்கலில் எல்லாத்துலேயும் டபுள் ஸ்டார் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதே ஒரே ஒரு காரணம் தானே. அந்த காரணத்துக்காக வேலை செய்யுங்க. 3 வேலையும் ட்ரைனிங் கொடுப்பாங்க. அதான் நாங்கள் ட்ரைனிங் எடுத்தது அப்படி தான். 3 வேலையும் ட்ரைனிங் இருக்கும். 3 வேலையும் வந்து ஓடுவோம். எல்லா ஒர்க் அவுட்ஸ், ஸ்ட்ரென்தனிங் ஒர்க் அவுட்ஸ் எல்லாமே அப்பப்போ ஸ்ட்ரெச் பண்ணி ரெஸ்ட் எடுத்து செய்வோம். அது மாதிரி நீங்களும் செய்யுங்க, அக்செப்ட் பண்ணுங்கள். யாருமே வந்து சரி ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போயிடாதீங்க. ஏன்னா வாய்ப்பு ஒரு வாட்டி தான் கிடைக்கும். நான் சொன்னல 3 இயர்ஸ் ஆயிடுச்சு. இப்போ இந்த வாட்டி தான் ரெக்ரூட்மெண்ட் உடனே போடுறான். எனக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா 2 ரெக்ரூட்மெண்ட் எடுத்தாச்சு. எங்கள் பேட்சுக்கு அப்புறம் 21 வந்தாச்சு. இப்போ 23 உள்ளே போகிறாங்க. 23 உள்ளே போகிறாங்க. அது மாதிரி டக்குன்னு வந்துகிட்டே இருக்குது எங்களுக்கு. அப்புறம் 2 பேட்ச். ஆனால் எங்களுக்கு அது மாதிரி இல்லை, டைம் லேக் ஆயிடுச்சு. அதேமாதிரி 11ல் எடுத்தாங்க, அப்புறம் 16ல் தான் எடுத்தாங்க. 5 வருஷம் கேப் இருந்துச்சு. இப்போலாம் உடனே கிடைக்குது. இந்த வாய்ப்பு பயன்படுத்தி ஏன் நான் சொல்கிறேன்னா, இந்த ஒரு வாய்ப்பை நீ பயன்படுத்தலாம். அடுத்த வாட்டி வந்து இன்னொரு ஒரு அதிக மார்க் எடுத்து உள்ளே வந்துடலாம். உனக்கு சூழ்நிலை மாறலாம். உன்னுடைய சூழ்நிலை மாறும், படிக்க முடியாமல் போகிறதுக்கு வாய்ப்பு வரும். அப்போ கம்பல்சரி எதனா வேலைக்கு போகணும், சம்பாரிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டீவியேஷன்ஸ் வரும். சரிங்களா? அதனால் கண்டிப்பாக இதுதான் லாஸ்ட் சான்ஸ். இதில் நம்ம பெஸ்ட்டை கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெயின் பண்ணுங்கள். ஏன்னா நான் இங்கே வந்து படிக்கிறதுக்கு வரல, ஃபிசிக்கலுக்காக வந்தேன். ஃபிசிக்கல் மொத்தமே எனக்கு ட்ரெயின் பண்ணது, எங்களுக்கு சொன்னது, மோட்டிவேட் பண்ணது. சார் இப்படி இந்த இடத்துல வலிக்குது, ஷின்போன் பெயின் இருக்குது, அது இருக்குன்னு சொன்னால் இதை பண்ணு, அதை பண்ணு, இந்த டேப்லெட் எடு, இப்படி ஸ்ட்ரெச் பண்ணி நமக்கு சொல்லி கொடுத்தது எல்லாமே யார்? சார் தான், கோச் தான். புரியுதா? அப்போது நேம் சேஞ்ச் ஆயிருக்கு. இங்கே வந்து ஸ்டாருன்னு தான் பார்க்குறேன் கண்டி. ஆனால் யார் இருக்காங்க உள்ளன்னு பார்த்தா அதே அங்கே அன்னைக்கு கோச் பண்ண அதே ஆள் தான். இப்போ கூட நான் இப்போ இந்த பேட்ச் கிட்ட கூட சொன்னேன், இவங்க நின்று போது எப்போ கூட என்னை யாருன்னா ஒரு நல்ல இடத்துக்கு வந்திருக்கீங்க, ஃபிசிக்கல் கோச்சு. இதில் நீங்கள் வந்து கிடைக்கிறது செகண்டரி. ஃபஸ்ட்டு இங்கே என்ன சொல்கிறாங்களோ அதை செஞ்சுருங்க. சரிங்களா? இது உங்களுக்கு ஜாப்ல ஹெல்ப் பண்ணாலும் உங்களுக்கு ஹெல்த் வைஸும் ஹெல்ப் பண்ணும். புரியுதா? அது அப்படியே கண்டினியூ பண்ணணும். வேலையில் போயிட்டிங்கன்னா டைம் இருக்காது, எல்லாமே அப்படி தான் இருக்கும். ஆனால் அது கண்டினியூ பண்ணிங்கன்னா நம்மளோட ஹெல்த்தை நம்ம தான் பார்த்துக்கணும்ப்பா. ஹெல்த் இஸ் வெல்த் ஃபஸ்ட்டு, அப்புறம் தான் மற்றது எல்லாமே. ஓகேவா? இந்த வாய்ப்பு எனக்கு கொடுத்த உதயா சாருக்கு ரொம்ப நன்றி. தேங்க்ஸ். எங்கே போனாலும் நீங்கள் அட்ரஸ் பண்ணுறாங்க. அதுமாதிரி வந்து அட்ரஸ் பண்ணுறதுக்கு எப்பவுமே தேங்கவே கூடாது. எந்த இடத்துல போனாலும் நீங்கள் அட்ரஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ எஸ்ஐஸ்லாம் போனீங்கன்னு வச்சுங்களேன், எஸ்ஐ செலக்ட் ஆகிறவங்களாம் ஒரு க்ரௌட் இருக்கும். க்ரௌடு போய் மேனேஜ் பண்ணணும். நம்ம ஒரு வில்லேஜில் டக்குன்னு ரோட்டில் உட்காருவான். அங்கே யார் போனால் சொல்லலாம் எடுத்துக்க மாட்டான். டிஎஸ்பின்னு சொன்னால் கூட எடுத்துக்க மாட்டான். ஆனால் லோக்கல் எஸ்ஐ நான் போய் நின்று சொன்னால், ஏன்னா 4 மூஞ்சி எனக்கு தெரியும். அந்த ஒரு தலைவன் என்கிட்ட வந்து நின்று இருப்பான். அந்த தலைவனுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணியிருப்போம். அது மாதிரிலாம் இருக்கும். ஸோ அட்ரஸ் பண்ண எப்பவுமே தயங்கக்கூடாது. எல்லாருக்கிட்டையும் நல்ல கம்யூனிகேஷன், ரேப்போ பில்ட் பண்ணுங்கள். அதெல்லாம் வந்து அடுத்தடுத்து நம்ம குவாலிட்டி ஆஃப் எஸ்ஐயில் போடணும். அதெல்லாம் ரேப்போ பில்ட் பண்ணணும். அவர் நல்லா நமக்கு ரிலேஷன்ஷிப் வச்சுக்கணும். யார்கிட்ட என்ன வச்சுக்கணும்னு தெரியணும். ஒரு பப்ளிக்கிட்ட எப்படி பிஹேவ் பண்ணணும். அதெல்லாம் சைக்காலஜி தான். நான் இங்கே கொஷின் பேப்பர்லேயே நிறைய வந்துருக்கோம்ல. அவங்க கொஷின் பேப்பர்லேயே நிறைய கேள்வியெல்லாம் வந்துருந்தது பாருங்க. போலீஸ் சைக்காலஜியில் இந்த சைக்காலஜி பார்ட்லேயே வந்துருந்தது. அது மாதிரி கொஷின்ஸு அதுக்கெலாம் ஆன்சர் பண்ணணும். அதுக்கெலாம் நீ தயாராகணும்னா ஃபிசிக்கலி ஃபிட்டாக இருக்கும். ஃபிட்டாக போய் நீ அந்த இடத்துல நின்றுட்ட, நான் உன்னை பார்த்த உடனே நீ ஒரு யூனிஃபார்மில் போய் ஃபிசிக்கல் ஃபிட் அப்படியே நம்ம டைட் யூனிஃபார்மில் போய் நின்னோம்னா நம்மளை பார்த்த உடனே என்ன பண்ணுவான்? அங்கே இருக்கோனே கொஞ்சம் இருக்கான். நம்ம பண்ண மாட்டோம், அடிக்க மாட்டோம். அது வேறு விஷயம். அடிக்கக்கூடாது யாருமே இப்போ இருக்க சூழ்நிலை. ஆனால் நம்மளை பார்த்தா என்ன பண்ணுவான்? நம்ம ஒரு டிட்டரன்ட் ஃபோர்ஸ் மாதிரிப்பா. இப்போ அவன் ஆப்போசிட்டாக வரானா கண்டிப்பாக அவர் தடுத்து நிறுத்திட்டு வரோம்ல அப்படின்ற பயம் வரும். அதுக்கு எல்லாத்துக்குமே எங்கே இருக்கும்? உங்களுடைய ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ். அது முக்கியம். அதுக்கு நம்ம என்ன பண்ணோம்? டெய்லி ஒர்க் அவுட் ஏதாவது டைம் கிடைக்கும். இப்போ எங்களுக்குலாம் டைம் கிடைக்கல. எப்போ ரேராக கிடைக்கும்போது பண்ணுறோம். நீங்கள் இங்கே பில்டப் பண்ணுற எக்ஸசைஸோ நீங்கள் உள்ளே போனீங்கன்னா அகாடமியில் ஒரு வருஷம் கொடுப்பாங்க. அதுதான் உங்களுக்கு ஒரு 10 வருஷம் தூக்கி ஓடும். அப்படியே ஃபிசிக்கலாக உங்களுக்கு எந்த ஒரு எவ்வளோ நேரம் டியூட்டி பார்க்கலாம். தூக்கமே இருக்காது. தூக்கமே இல்லாமல் டியூட்டி இருக்கும். ஆனால் எவ்வளோ நேரம் பார்க்கலாம். அது மாதிரி எப்போ உங்களுக்கு ரெடி பண்ணுவாங்க? இது மாதிரி ஃபிசிக்கல் ஒர்க் அவுட்ஸ் தான். உங்கள் அகாடமியில் போனால் அகாடமியில் 1 வருஷம் ஒர்க் அவுட்டு, பிஜி போனால் பிசியில் ஒரு 6 மாதம் ஒர்க் அவுட். அதெல்லாம் உங்களுக்கு நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நல்லாயிருக்கும். இப்போ போலீஸ் நல்லாயிருக்கும். கமிட்மெண்ட் தான். கமிட்மெண்ட் அண்ட் என்டூரன்ஸ். கமிட்மெண்ட் கொடுத்துட்டிங்கன்னா அந்த கமிட்மெண்ட் ஒர்க் பண்ணி ஆகணும். நம்ம அவ்வளோதான். சரிங்களா? எல்லாருக்கும் ரொம்ப ஆல் த பெஸ்ட். வெரி ஆல் த பெஸ்ட். நீங்கள் எல்லாமே நல்லா பண்ணணும். எல்லாருமே வந்து கான்ஃபிடென்ட்டாக பண்ணுங்கள். எல்லாருமே செல்ஃப் டிசிப்ளின் அண்ட் செல்ஃப் ஹோப்போடு இருங்க. ஓகேவா? செல்ஃப் டிசிப்ளின் ரொம்ப முக்கியம் போலீஸை பொறுத்த வரைக்கும். என்னன்னா கிடைக்கும் நமக்கு சாப்பிட்றதுக்கு, இது பண்ணுறதுக்கு. ஆனால் வந்து இந்த டைம் வந்து ஃபிசிக்கல் டைமு. இதுதான் சாப்பிடுவேன், இந்த ஃபுட் தான் எடுப்பேன், இவ்வளோ ஒர்க் அவுட் பண்ணுவேன், இவ்வளோ ரெஸ்ட் எடுப்பேன், அப்படி பிளான் பண்ணி பண்ணுங்க. ஓகேவா? ரொம்ப தேங்க்ஸ் எல்லாருக்கும். ஆல் த பெஸ்ட். எல்லாம் நல்லா பண்ணுங்கள். தேங்க்யூ சார். ஸ்டார் போலீஸ் அகாடமி சார்பாக நம்மளுடைய மாணவன் திரு சரவணன் அவர்களுக்கு ஒரு அன்பளிப்பு